எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கைய ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்கள் மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைய நாளையும் ரொம்பவே முக்கியமானது. கடந்த காலம் அப்படின்னு சொன்னா கொரோனா காலம் சம்பந்தமாக சுவிட்சர்லாந்துக்கு என்ன சம்பந்தம், என்ன விஷயம் அப்படின்றது எல்லோருக்கும் புரியாத புதிராக இருக்கலாம். அந்த விஷயத்த இப்போ உங்களுக்காக சொல்ல போறோம். கொரோனா காலத்தை இந்த உலகத்துல யாராலையுமே எளிதா மறக்கவே முடியாது இல்லையா? வெறிச்சோடின சாலைகளை பார்த்திருப்போம், முகக்கவசங்களுக்கு பின்னால மறைஞ்ச முகங்களை கண்டிருப்போம், மருத்துவமனைகள்ல எப்போதுமே அலறலா இருந்திருக்கும், தடுப்பூசி மையங்கள்லையும் நீண்ட வரிசைகள் இருந்திருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வியோடய அந்த வாழ்க்கை நகர்ந்துச்சு. நாளைக்கு என்னாகும்னு யாருக்கு தெரியாமலும் இருந்துச்சு. அந்த பயங்கரமான காலத்துல உலக நாடுகள் எல்லாமே ஒரே விஷயத்துக்கு போராடுறாங்க, கைகோர்க்கிறாங்க. அதாவது தடுப்பூசிக்காக, எப்படியாவது இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தணும் என்றதுக்காக. ஏன்னா மக்களோட உயிர் தான் முக்கியம், மக்களோட உயிரை காப்பாற்றணும், எப்படியாவது வைரஸை கட்டுப்படுத்தணும், இதுக்காக அப்படின்னு போராடப்படுது. அந்த அவசரமான சூழ்நிலைகளை தான் சுவிட்சர்லாந்து வேகமா ஒரு முடிவெடுக்குது, உலக நாடுகளை போலவே. அதாவது நேரம் கிடையாது, உயிர்களை எப்படியாவது காப்பாற்றணும்ன்றதுக்காக. அதாவது மொடர்னா, ஃபைசர், அஸ்ட்ராசெனேகா, நோவாவேக்ஸ் இப்படி இருந்த தடுப்பூசிகள் பெரிய மருந்து நிறுவனங்களோட அவசர ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகுது. அப்போ அரசு என்ன சொல்லுதுன்னா, நேரம் கிடையாது, உயிர்களை காப்பாற்றணும். அதனால அவசர ஒப்பந்தங்கள் செய்யணும்னு சொல்லப்படுது மக்கள் மத்தியில். ஆனா கொரோனா அலை அடங்கினதுக்கு அப்புறமா மக்கள்கிட்ட ஒரு பாரிய கேள்வி எழ ஆரம்பிக்குது. இந்த ஒப்பந்தங்கள்ல உண்மையான சம்பவம் என்ன, உண்மையில என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்கப்படுது. எவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டிருக்குன்னு மக்கள் கேட்கிறாங்க. ஒரு தடுப்பூசி டோஸுக்குன்னு அரசு எவ்வளவு கொடுத்திருக்கு, ஏன் எல்லாமே ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு என்ற கேள்விகள் அடிக்கடி அப்படி எழுது. பல ஆண்டுகளா அந்த கேள்விகளுக்கு பதிலும் கிடைக்கல. கேள்வி மாத்திரம் தான். ஏனென்னா அந்த ஆவணங்களினுடைய பல பக்கங்கள் கருப்பு மை கொண்டு மறைக்கப்பட்டதான் உண்மை அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் பூதாகாரமான ஒரு விஷயம் பரவுது. விலை விவரங்கள், சட்ட நிபந்தனைகள், தாமத அபராதங்கள், பக்க விளைவுகளுக்கான பொறுப்புகள் எல்லாம் வெளிவரவே இல்லை. அதுவே சந்தேகங்களை இன்னும் அதிகரிக்குது. பத்திரிகையாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், வெளிப்படைத்தன்மைக்காக போராடக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரே கேள்வி எழுப்புறாங்க. பொதுமக்களுடைய பணம் செலவழிக்கப்பட்டிருந்தா அந்த தகவல்களை மக்கள் அறியலாம் தானே, அதற்கு உரிமை இருக்குதானே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா தகவல் வெளிப்படுத்தல் சட்டத்தின் கீழே அரசிட்ட ஆவணங்கள் கோரப்படுது, எப்படியாவது வெளிப்படுத்தணும் என்று சொல்லி. ஆனா 2023 அரசு அந்த கோரிக்கையை முற்றுமுழுதான் நிராகரிக்கிறாங்க. அரசோட விளக்கம் அதுக்கு என்னன்னு தெரியுமா? இந்த தகவல்கள் வெளியாச்சுன்னா எதிர்கால பேச்சுவார்த்தைகள்ல சுவிட்சர்லாந்து பலவீனமாகும், பாரிய தடைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லி அதை முழுசா மறைக்கிறாங்க. அதாவது விலை தகவல்கள் வெளியானா மற்ற நாடுகள் எல்லாம் ஒப்பிடுவாங்க, மருந்து நிறுவனங்கள் புதிய ஒப்பந்தங்கள்ல கடின நிபந்தனைகளை வைப்பாங்க, அதனால நமக்கு கூடுதலான செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. தேசிய நலனும் பாதிக்கும்னு அரசு சொல்லுது. ஆனா நீதிமன்றம் வேறு மாதிரி பாக்குது. நீதிபதிகள் ரொம்பவே முக்கியமான ஒரு கருத்தை இந்த சந்தர்ப்பத்துல முன்வைக்கிறாங்க. அவசர நிலை இருந்துச்சுன்னாலும் ஜனநாயகத்துல வெளிப்படைத்தன்மை என்றதான் ரொம்பவே முக்கியமானது. யாரா இருந்தாலும் அந்த வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த வழக்கினுடைய திருப்பு முனையாகவும் மாறுது. ஏன்னா சுவிட்சர்லாந்து அரசு இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்யல. அதாவது பல ஆண்டுகளா மூடப்பட்டிருந்த கதவுகள் இப்போ திறக்கப்பட இருக்கு. இப்போ உலகம் முழுவதும் கவனிக்கிற கேள்வி என்னன்னா, அந்த ஆவணங்கள்ல என்னதான் இருக்கு, எங்கதான் சைன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே வெளியான தகவல்களின்படி பார்த்தா 2020 மொடர்னா நிறுவனத்தோட முதல்ல 4.5 மில்லியன் டோஸ்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா கொரோனா அலை அதிகரிக்க அது 31 மில்லியன் டோஸ்கள் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. ஒரு டோஸோட சராசரி விலை என்னன்னு தெரியுமா? சுமார் 32 அமெரிக்க டாலர்கள். மொத்த செலவு கிட்டத்தட்ட $1 பில்லியன் கிட்ட. அதே போல 2021 நோவாவேக்ஸ் நிறுவனத்திட்ட இருந்து 1 மில்லியன் டோஸ் வாங்கப்படுது. ஒரு டோஸோட விலை $22 நிர்ணயிக்கப்படுது. இப்போ மக்கள் கேட்கிற மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? இந்த தடுப்பூசிகள் எல்லாமே பயன்படுத்தப்பட்டுச்சா? ஏன்னா சில டோஸ்கள் அண்மையில் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் காலாவதி ஆச்சு. அத்தோட சில தடுப்பூசிகள் பயன்படுத்தப்படாமலே போச்சு. சுவிட்சர்லாந்துக்கு தேவையை விடவும் அதிகமா வாங்கப்பட்டுச்சா? அரசு ஏன் இப்படி ஒரு
மிக முக்கியமானது ஒரு சந்தர்ப்பத்துல தேவையில்லாம வாங்கினாங்க அப்படின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுது. அந்த நேரத்துல அரசு எடுத்த முடிவுகள் சரியானதா அப்படின்னு கேள்வி, அல்லது பயம் காரணமா அதிகமா வாங்கப்பட்டுச்சான்ற கேள்வி. இந்த கேள்விகளுக்கும் இப்போ பதில் கிடைக்கலாம். ஆனா அரசு ஆதரிக்கிறவங்க வேறொரு விஷயத்தை நினைவூட்டுறாங்க. அந்த காலத்துல யாருக்கும் எதிர்காலம் தெரியல. எத்தனை பேர் உயிரிழப்பாங்க, எத்தனை அலைகள் வரும், எந்த தடுப்பூசி வேலை செய்யும், யாருக்குமே உறுதி கிடையாது. அதனால அரசுகள் என்ன பண்ணிச்சு, பாதுகாப்பாக இருக்கணும் என்ற எண்ணத்துல அதிகமா வாங்கினாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மற்றொரு பக்கம் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்களோட பணம் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா முழு வெளிப்படைத்தன்மை அவசியம். அவசர நிலை என்ற பெயரில் ரகசியம் நிரந்தரமாக இருக்க முடியாதுன்றாங்க. இந்த விவகாரம் வெறும் தடுப்பூசி ஒப்பந்தம் பற்றியது மாத்திரம் கிடையாது. இந்த 3 பெரிய கேள்விகளையும் தொடுது. அரசோட வெளிப்படைத்தன்மை, பொதுமக்களோட வரிப்பணம், 3 எதிர்கால பெருந்தொற்றுகளுக்கான தயாரிப்பு. கொரோனா காலம் உலக அரசுகளுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை தாங்க. சில முடிவுகள் உயிர்களை காப்பாற்ற இருக்கலாம், சில முடிவுகள் இன்னைக்கு கேள்விக்குறியாகவே மாறி இருக்கலாம். ஆனா இப்போ சுவிட்சர்லாந்து எடுத்திருக்கிற இந்த முடிவு ஒரு முக்கியமான செய்தியை உலகத்துக்கு சொல்லுது. அவசர நிலை முடிஞ்சதுக்கு அப்புறமா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அடுத்த சில வாரங்கள்ல வெளியாகிற அந்த ஆவணங்கள் தான் சுவிட்சர்லாந்து மாத்திரம் கிடையாது, உலக அரசுகளினுடைய செயல்முறைகளையும் மீண்டும் ஆய்வு செய்ய வைக்கும், திண்டாட வைக்கும், அதிர வைக்கக்கூடிய முக்கிய தகவல்களா மாறப்போகுது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.